வாங்கி கொண்டு சாதாரணமாக கம்ப்யூட்டர் படித்தவங்க இருக்காங்கல்ல, அதே கலெக்டரேட்டில் டிடிபியில் அங்கே இங்கே இருக்கிறவங்கள, அதே மாதிரி மற்ற இடத்துல இருக்கிறவங்க, அவங்கள அதுவும் குறிப்பாக சத்துணவுல வேலை பார்க்குறவங்களே போட்டிருக்காங்கன்னு தகவல் நமக்கு நிலைத்துறை நிர்வாகத்தின் கீழே ஏன்னா நிர்வாகத்தில் எடுத்தா அவங்க திருப்பி கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்கு, திருப்பி கொடுக்கல. அறநிலைக்கு பாத்தியப்பட்ட அப்படிங்கிறதே உலகமாக அயோக்கியத்தனம்ங்கிறதை மீண்டும் மீண்டும் அறியும். அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில் என்று எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நாடும் தான் வெளியில வந்த உடனே, சுதந்திரம் வாங்கின உடனே தன்னுடைய அடிமை சின்னங்களை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவும் தன்னுடைய நிறைய அடிமை சின்னங்களை தூக்கி எறிந்து கொண்டே இருக்கிறது, அதுல மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் பல இடத்துல அடிமை சின்னங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. டெல்லியிலே எத்தனை ரோடுக்கு முகல்ஸ் பேர் இருக்கு, அதெல்லாம் இப்போ மாற்றிக்கொண்டு. இந்த நன்றி கெட்டவர்கள் அப்படின்னு ஒரு ட்ரைப் இருக்காங்க. நன்றி கெட்டவர்கள்னு ஒரு ட்ரைப். அவங்க யாரு அப்படின்னு கேட்டா, ஜிஹாதிகளும் நக்சல்களும் எவாஞ்சலிஸ்டுகளும் தான் நன்றி கெட்டவர்கள். அந்தந்த நாட்டுடைய பணத்தை உரிந்து கொண்டு அந்தந்த நாட்டை கவுக்கிறது தான் இவங்க. 100 நாள் அங்கே தாக்குப்பிடித்திருக்கிறாங்கன்னா அவருடைய அந்த மனோதிடத்தை நாம் பாராட்ட, அவர்களும் அவர் கூட இருக்கிறோம். நல்லபடியாக இன்னைக்கு அந்த திரும்புகிற காட்சிகளை அப்படியே கடலில் அதை இறங்குற காட்சி பார்க்குற எல்லாருக்குமே பிரமிப்பாக இருந்தது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். ஐசிடி நிதியில் தமிழக அரசு கோடிகளில் முறைகேடு, கண்காணிப்பு குழு அமைக்க மத்திய அரசிடம் முறையீடு. அருப்புக்கோட்டை ஸ்ரீ வாழவந்தம்மன் கோவில் நிலத்தில் ஆக்கிரமித்து நகராட்சி சார்பில் கட்டப்பட்ட கட்டிடத்தை அகற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. உத்தரப்பிரதேச சம்பல் பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்ட நேசா மேளா நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பு. USAID நிதி எந்தெந்த திட்டங்களுக்கு வழங்கப்பட்டது என்ற தகவலை பகிருமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்க தூதகத்திற்கு அழுத்தம். விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தரையிறங்கும் நிகழ்வுக்கு வாழ்த்து தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய கடிதத்திற்கு புகழாரம். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியருமான திரு ராம நம்பிநாராயண் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க சார். இன்றைய முதல் செய்தியாக ஐசிடி ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க சார். அது மத்திய அரசு கொடுக்குது மாநிலத்துக்கு. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. அது அந்த ஹைடெக் லேபு 11, 12ஆம் வகுப்பு கணினி பொறியியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கான ஹைடெக் லேபெல்லாம் அமைக்கிறதுக்கான ஃபண்டு. ப்ளஸ் அதில் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஎட் முடித்தவங்கள தான் அதுக்கு வாத்தியாராகவும் நியமிக்கணும். இந்த ஃபண்டு முறையாக தமிழக அரசால் பயன்படுத்தப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பிஎட் முடித்தவங்க இல்லை ஒரு வேலையில்லா சங்கம்னு வச்சிருக்காங்க, பட்டதாரிகள் சங்கம். அதனுடைய தலைவர் சசிகுமார் அப்படிங்கிறவர் இந்த நிதியை தமிழக அரசு முறையாக பயன்படுத்துவதில்லை, இது நீங்க ட்ரேஸ் பண்றதுக்கு ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க பாஸ்கர்? மத்திய அரசுடைய எந்த நிதியைத்தான் திமுக அரசு ஒழுங்காக பயன்படுத்தி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? மத்திய அரசனுடைய எந்த நிதியுமே அது அவங்க அப்பா வீட்டு காசு இல்லை, ஆனால் ஒரு குடும்பத்துக்கு போய் சேர வேண்டிய காசு அப்படின்னு ஒரு பாலிசி வச்சுருக்காரு. கேட்குறது எப்படி கேட்பாங்கன்னா, அப்பா வீட்டு காசியாக கேட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு யாரோ ஒரு வீட்டுக்கு அந்த காசு போகும். அதுதான் திமுகவினுடைய பெரிய சாதனை. ஏற்கனவே நாம் மத்திய அரசு கொடுக்குற நிதியினுடைய ஊழல்லாம் பார்த்தாச்சு. தமிழ்நாட்டில் இந்த
ஸ்மார்ட் சிட்டிக்கு வடிகாலுக்கு 4000 கோடி என்னாச்சுங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் வரல. டிஎம்சியில் நீங்கள் முதல் 2 தவணை 528 கோடி வாங்கினீர்களே, என்ன செய்தீர்கள்? ஆக்சுவலாக ஒரு அரசாங்கத்துக்கு நியாயம் தர்மம்னு ஒன்று இருந்தால் நாங்கள் ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கலைன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். நாங்கள் பண்ண மாட்டோம், ஆனாலும் காசு தான் எனக்கு தான் நீ அந்த ரூபாயை ஒதுக்கினேன்னு கேட்டால், நீ ஒதுக்கும்போது என்ன சொன்ன? நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லி தானே வாங்கினேன். ஒரு பொய் பித்தலாட்டம் இதுக்கெல்லாம் வெக்கப்படாத நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு அரசாங்கம்ங்க. அன்னைக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் பாருங்களேன். உலக சரித்திரத்தில் இங்கிலாந்து அப்படின்னா உலகத்திலேயே மகா பெரிய கொள்ளைக்கார நாடு அதுதான். நீங்கள் கூகுளில் போய் பைரசி அப்படின்னு அடிச்சிங்கன்னா எந்த நாடு முதல்ல வரும்னா இங்கிலாந்து முதல்ல வரும். எந்த நாடு பெரிய பைரேட்ஸ் இருந்தார்கள், கிரேட் பைரேட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு அடித்தா இங்கிலாந்து வரும், அப்புறம் இட்டாலி வரும், வேறு எதனாம வரும். ஆசியாவில் எந்த நாடும் வராது, ஜப்பான் வராது, இந்தியாவும் வராது. இவங்கெல்லாம் பைரேட்ஸுங்கிறது கிடையாது, கடற்கொள்ளைக்காரர்கள் கிடையவே கிடையாது. அந்த இங்கிலாந்துட்டேருந்து பாடம் கற்றுக்கிட்டு இங்கிலீஷ்காரன் தான் எனக்கு வேணுங்கிறவன் கொள்ளைக்காரனை தானே இருப்பான். நான் வேடிக்கை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இந்த கோஹினூர் டைமண்டை அங்கே லண்டனில் மியூசியத்தில் வச்சுருக்கான்னா நான் உலகத்திலே தலை சிறந்த கொள்ளைக்காரன் என்று சொல்லுவதில் அவனுக்கு பெருமை இருந்தது, வச்சிருந்தான். அது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு அத்தனை கட்சியும் நான் கூப்பிட்டு ஒரு இது நடத்த போகிறேன் அது நடத்த போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா உலகத்தில் கொள்ளைக்காரன் கொள்ளையடிக்கிறதுக்கு ஆளை சேர்க்கிறான்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுதான் இந்த அரசாங்கம். நான் கொள்ளைக்காரன் என்று சொல்வதில் பெருமிதம் அடைகிறேன், இதர கொள்ளைக்காரர்களை நான் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிற அரசாங்கம். இப்போ உங்கள் ஐசிடிக்கு வரும். இந்த ஐசிடி விவகாரம் நாம் ஏற்கனவே சிடிவிலையும் பேசியிருக்கோம். அந்த கணினி ஆசிரியர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஏன் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களான்னா 15,000 ரூபா சம்பளத்தில் பார்ட் டைம் டீச்சர்ஸை நான் எப்படி எடுக்கிறது? டீச்சர்ஸை எடுத்தால் அரசாங்கம் 15,000 ரூபா கொடுக்குது. அந்த நிதியை மத்திய அரசு கொடுத்துருது. மத்திய அரசு கொடுக்குது. மத்திய அரசு கொடுக்குற நிதியை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிதியை வாங்கி கொண்டு சாதாரணமாக கம்ப்யூட்டர் படித்தவங்க இருக்காங்கல்ல, அதே கலெக்டரேட்டில் டிடிபியில் அங்கே இங்கே இருக்கிறவங்கள, அதே மாதிரி மற்ற இடத்துல இருக்கிறவங்க, அவங்கள அதுவும் குறிப்பாக சத்துணவுல வேலை பார்க்குறவங்களே போட்டிருக்காங்கன்னு தகவல் நமக்கு. அவங்கள போட்டு இந்த 15,000 வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கேரளா என்ன பண்ணியிருக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 15,000 போட்டு 30,000 ரூபா சம்பளத்தை அவங்க முழு நேர ஊழியர்களாக முழு நேர ஆசிரியர்களாக நியமித்திருக்கிறது. இப்போ இவங்க என்ன சொல்கிறான், ஒரு ஏசியாக 15,000 ரூபா எனக்கும் காணாது. 15,000 ரூபாயில் நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு போகணும் வரணும், பார்ட் டைம்ங்கிறதே அது ஃபுல் டைமாக மாறிடும். அந்த பார்ட் டைம் ஒர்க்குக்காக நான் ஃபுல் டைம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் கேரளா மாடலில் நீங்கள் அதை பண்ண வேண்டியதானேன்னு கேட்குறாங்க. இந்த அரசாங்கம் பண்ணலை. இது நம்பர் 1. பண்ணலாம். பண்ணுவதற்கு இவர்கள் என்ன சொல்கிறாங்க, நிதியே இல்லை என்று சொல்கிறார்கள். இங்கே தான் நிதியே இல்லைம்பாங்க, ஆனால் பட்ஜெட்டில் நாங்கள் தான் இந்தியாவிலேயே கல்விக்கு அதிகமாக போட்டிருக்கோம்பாங்க. இந்த மாதிரி உருட்டெல்லாம் பயங்கரமான உருட்டாக இருக்கும். நிதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருந்துட்டு 15,000 வாங்கி கொடுக்கறத அதையும் இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு, உலகத்திலேயே எங்கிட்ட தான் நிதி, நாங்கள் இந்தியாவினுடைய பிற மாநிலத்தோடு போட்டி போடவில்லை, இந்தியா மற்ற நாடுகளோட போட்டி போடுறோன்னு உருட்டுறதுல தமிழ்நாடு மாதிரி எதுவும் கிடையாது. இன்னைக்கு 6 லட்சம் ரூபா லேபுக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸ்கூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, நீ வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வாங்கி கொண்டு இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஆகையினால தான் கணினி ஆசிரியர்கள் கோவப்படுகிறார். அவங்க அரசாங்கத்திற்கு திருப்பி கேட்குறாங்க, எனக்கு அந்த வேலையை கொடு, நான் குவாலிஃபைடு. 60,000 பேர் இருக்காங்களா? ஆமாம், நான் குவாலிஃபைடாக இருக்கிற எங்களுக்கு இந்த வேலையை கொடுங்க. நீங்கள் ஏன் யாருக்கோ கொடுக்குறீங்க? சும்மா +2 அதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் ஒர்க் பண்ணுறவனுக்கெல்லாம் என் வேலை அப்படிங்கிறது இது மகா பெரிய அயோக்கியத்தனம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இன்னைக்கு போராடுகிறார்கள். அவர்களுடைய போராட்டத்துக்கு நாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். ஏற்கனவே அவங்க வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் நடத்தும் போது பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு ஆதரவு கொடுத்தது.
அண்ணாமலை அவர்கள் போவதாக இருந்தது, போக முடியவில்லை. ஆனால் பிற தலைவர்கள் போனார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போனேன், நானும் அவர்களுக்கு ஆதரவாக பேசிவிட்டு வந்திருக்கிறேன். அதனால் உண்மை என்னன்னா, எந்த நிதியையுமே மத்திய அரசு நிதியை இந்த அரசாங்கம் ஒழுங்காக பயன்படுத்தவில்லை. அதனால தான் நான் திருப்பி ஸ்ரீடிவியில் பேசும்போது சொல்லுகிறேன், உள்ளாட்சி நிதிகளுக்கு லோக்கல் ஃபண்டு கூடாது, அதுவும் ஏஜி ஆடிட்டிங்கில் வர வேண்டும் என்று சொல்லுகிறேன். அறநிலைத்துறையில் இன்டர்னல் ஆடிட்டுங்கிறாங்க. இன்டர்னல் ஆடிட் அதை விட அயோக்கியத்தனம். ஸோ இந்த இன்டர்னல் ஆடிட், லோக்கல் ஃபண்ட் ஆடிட், எல்லா ஆடிட்டுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விட்டு மத்திய அரசு எங்கேருந்து பணம் அனுப்புகிறதோ மத்திய அரசுலேருந்து வரதுக்கு பணத்துக்கு எல்லாம் ஏஜி ஆடிட் தான் வர வேண்டும். ஆகையினால் மத்திய அரசு திட்டங்களை பார்ப்பதற்கு ஒரு கண்காணிப்பு குழு வேண்டும். இப்போ என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு திட்டங்களுக்கு ஒரு நோடல் ஆஃபீஸர் வைத்திருக்கிறார்கள். அந்த நோடல் ஆஃபீஸர் யாராருன்னா மாநில அரசு சொல்கிறதை கேட்கக்கூடிய நோடல் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. ஆகையினால இந்த நிலைமை மாற வேண்டும். அது திமுக மாற்றாது, மக்கள் தான் மாற்றி கொடுக்க வேண்டும். இன்றைய அடுத்த செய்தியாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய வாழவந்தம்மன் கோவில், பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்துல நகராட்சி ஒரு வணிக வளாக கட்டிடத்தை கட்டியிருக்கு. அது கோவிலுக்கு இடமான சொந்தம்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்த அகற்ற சொல்லி கோட்டாட்சியருக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. இதன் பின்புலத்தில் இந்து முன்னணியின் போராட்டமும் இதில் இருக்கிறது. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல இதுக்கு போராடிய இந்து முன்னணி இயக்கத்துக்கும் இந்து ஆலய பாதுகாப்பு, திருக்கோயில் பாதுகாப்பு பண்ணக்கூடிய பக்தர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கோயில் நிலம் என்றால் அது கோயில் நிலம்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கோயில் நிலம் என்றால் அது அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட நிலம் என்று சொன்னால் அதுவே பெரிய ஃப்ராடு. அறநிலைத்துறைக்குன்னு எந்த நிலமும் கிடையாது, எந்த நிதியும் கிடையாது. ஒரு கோயில், அந்த கோயிலுடைய வருமானத்தை அறநிலைத்துறை எடுத்துக்கொள்கிறது. இது ஒரு கொள்ளை, பயங்கரமான கொள்ளை. அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில் என்று எந்த கோயிலும் கிடையாது. அறநிலைத்துறைக்கு எதுவுமே பாத்தியப்படவில்லை. அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் அது வந்திருக்கு. ஏன்னா நிர்வாகத்தில் எடுத்திருக்காங்க. எடுத்தா அவங்க திருப்பி கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்கு, திருப்பி கொடுக்கல. அறநிலைக்கு பாத்தியப்பட்ட அப்படிங்கிறதே உலகமாக அயோக்கியத்தனம்ங்கிறதை மீண்டும் மீண்டும் நான் அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில் என்று எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது கோயில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரியல. இப்போ சர்ச்சுனா சொசைட்டி ஆக்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுது. கோயில் என்டோமெண்ட் போர்ட்லேருந்து வந்து இந்த கோயில் பட்ட அறநிலைத்துறைக்கு சொந்தவனை எங்கேயாவது வந்திருக்குமா? வந்திருக்காது. கோயிலுங்கிறது அந்த டயட்டி பேரில் தான் அந்த சொத்து. இதை நான் மீண்டும் மீண்டும் இந்து சமுதாயத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். அது சுமார் சப்ஜெக்டில் இது நீங்கள் உங்கள் கேள்விக்கு இது சம்மந்தம் இல்லை. ஆனால் அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்டது என்பதை விட பெரிய ஃப்ராடு கிடையாது. இது நம்பர் 1. அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழே 46,000க்கு சொச்சம் கோவில் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இருக்கட்டும். அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறது. நிர்வாகத்தை அவங்க கட்டுப்பாடு என்று எடுத்துக்கொள்கிறார்கள். இது முதல் விஷயம். இப்போ அறநிலைத்துறைக்கு சொந்தம் என்பதால் அது நகராட்சிக்கு சொந்தமாகி விடாது. அதுதான் அங்கேருந்தான் நான் மாறேன். ஆனால் பல இடத்துல என்னன்னா அறநிலைக்கு சொந்தம் என்றால், அறநிலைத்துறைக்கு சொந்தம் என்றால் அது அரசு நிலம் என்று ஒரு கற்பனை வருகிறது. அரசு நிலமே இல்லை. அறநிலையத்துறைக்கே சொந்தம் இல்லாத போது அரசுக்கு எப்படி அப்படி நல்லா பார்த்துங்க. நான் நல்லா டெரைவ் பண்ணிடுறேன். அறநிலைத்துறைக்கே சொந்தம் இல்லை, சரி, அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது அது அரசு நிலமாகாது. உடனே அறநிலையத்துறை கோயில் சொந்த நிலம் தானே, கார்பரேஷன் அது நகராட்சி அதில் வணிக வளாகம் கட்டுனா நகராட்சிக்கு அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. சரி, அறநிலைத்துறை உங்கள்கிட்ட அதை ஒப்படைச்சிடுதா, அதுக்கான டாக்குமெண்ட்டும் கிடையாது. அறநிலைத்துறைக்கு அதை ஒப்படைக்கிற அதிகாரம் உண்டா, அதுக்கான டாக்குமெண்ட்டும் கிடையாது. அப்போ நடந்தது கொள்ளை. என்ன, அந்த இடத்துல வணிக வளாகம் கட்டினால் நகராட்சிக்கு வருமானம். இப்போ ஒரு ஊர்ல சார், பல ஊர்ல தமிழகத்துல
பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டை, அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டை பராமரிக்க புதுசாக்கிட்டு இருக்காங்க. டெம்பரரியாக பல இடத்துல உடனே டெம்பரரியாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கொஞ்ச நாளைக்கு, அந்த இடத்துல 6 மாதம் 1 வருஷத்துக்கு கடை போடுறாங்க. அந்த 6 மாதம் 1 வருஷம் கடை போடுறதுக்கு ஏகப்பட்ட வசூல் திமுக கவுன்சிலர் பண்ணிடுறாங்க. எல்லா தமிழ்நாடு முழுக்க இது நடந்துட்டு இருக்கு. ஏன் நடக்குதுன்னா, கொஞ்சம் ஒரு சின்ன ஷிஃப்ட் இருந்தால் அவனுக்கு ஒரு வருமானம், திருப்பி ரீஷிஃப்ட் இருந்தால் அவனுக்கு ஒரு வருமானம். அப்போ கோயிலை கட்டினா, ஒரு கட்டடம் கட்டினா அதுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இப்போ திருவண்ணாமலையிலே நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட முயற்சி பண்ணீங்களா இல்லையா? கோர்ட் ஸ்டே பண்ணாங்களே. இங்கே இருக்கிற பணத்தை எடுத்து, மாசாணியம்மன் கோயில் பணத்தை எடுத்து ஊட்டியில் போய் ரிசார்ட் கட்டணும்னு நினச்சிங்களா இல்லையா? இந்த அரசாங்கத்துக்கு வேலையே வியாபாரம் பண்ணுறது மட்டும்தான். அறநிலைத்துறையில் போய் அந்த கோயிலை எப்படி அந்த நாங்கள் பார்க்கணுங்கிற வேலையெல்லாம் இல்லை, எப்படி காசு சம்பாதிக்கிறது. நகராட்சி, திமுக நகராட்சி தான், திமுக தான் என்ன செய்திருக்கு, ஏற்கனவே இந்த நிலங்களை எல்லாம், கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட நிலங்களை எல்லாம் புறம்போக்கு நிலா என்று பட்டா பண்ணியிருக்கிறார்கள். இதுவே பயங்கரமான அயோக்கியத்தனம். இப்போ அதை மீட்டிருக்கிறார்கள். அதனால இந்த போராட்டம், இன்னைக்கு அருப்புக்கோட்டையில் நடந்த இந்த விஷயம், இதை மாதிரி தமிழகம் எங்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் உடைக்கப்பட்டாக வேண்டும். ஏன்னா அதுலேருந்து அரசாங்கத்துக்கு வர்ற வருமானம், அதாவது அறநிலையத்துறைக்கு வர்ற வருமானம் ரொம்ப சீப். அதை எப்படி கொடுக்குறாங்க, அதாவது என்ன ரூபாய்க்கு கொடுக்குறாங்களோ அதை மாதிரி 10 மடங்கு கவுன்சிலர்கள், நகராட்சி நிர்வாகிகள், மாநகராட்சி நிர்வாகிகள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதில் குத்தகையில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் அதில் இந்துக்கள் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நம்மளால் போய் இந்த கடையை வாங்கிட்டு கோயிலுக்கு பாதி காசு கொடுத்துட்டு திமுக காரனுக்கு முக்கால்வாசி கொடுக்குற இடம்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். அது எப்போ ஒழிக்கப்படும் அப்படின்னா, இந்துக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்தால் மட்டுமே ஒழிக்கப்படும். அது நடந்திருக்கு. அங்கே உள்ள இந்துக்களுக்கு பாராட்டு, அங்கே உள்ள கலெக்டருக்கு பாராட்டு. ஏன்னா இந்த மாதிரி செய்யறதுக்கு கலெக்டருக்கு, ஏன்னா ஒரு இண்டிபெண்ட்டாக அவர் ஆக்ட் பண்ணியிருக்கார். அதனால் அவரை நான் பாராட்டியே தீர வேண்டும். அடுத்த செய்தியாக, உத்தரப்பிரதேசம் மாநிலம் சம்பல், அந்த பகுதியில் தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது சார் செய்திகள். அங்கு இப்போது நேசா மேளான்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக ஒரு விழா போல அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனுடைய வரலாறை பார்க்கும்போது 11ஆம் நூற்றாண்டுல ஒரு ராஜ்புத் கிங்கை அங்க இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் தோல்வி அடைய வச்சுட்டாரு. அதன் தொடர்ச்சியாக இப்படி ஒரு இது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க சார். அதற்கு மாவட்ட நிர்வாகம் இந்த வருடம் தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? மாவட்ட நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்கள், உத்தரப்பிரதேச அரசுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஏதோ ஒரு பிராக்டிஸ் தொடர்ந்து வருகிறது என்றாலே அதை தொடர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதற்கான நியாயம் என்னங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். ஏதாவது ஒரு முகலாயர் காலத்தில் ஒரு ஹிந்து கிங், ரஜபுத்திர கிங் தோல்விக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறதுனால அந்த முகலாய கிங்கனுடைய வெற்றியை வருஷம் வருஷம் கொண்டாட வேண்டியது என்பது அதை விட அடிமைத்தனம் கிடையாது. ஒவ்வொரு நாடும் தான் வெளியில வந்த உடனே, சுதந்திரம் வாங்கின உடனே தன்னுடைய அடிமை சின்னங்களை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவும் தன்னுடைய நிறைய அடிமை சின்னங்களை தூக்கி எறிந்து கொண்டே இருக்கிறது. அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் பல இடத்துல அடிமை சின்னங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. டெல்லியிலே எத்தனை ரோடுக்கு முகல்ஸ் பேர் இருக்கு, அதெல்லாம் இப்போ மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இதே பிரயாகராஜ் என்ற இவ்வளோ பெரிய கும்பமேளா, அதுக்கு முன்னால் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் அதுக்கு பேர் அலகாபாத் தான். அலகாபாத்துங்கிற பெயரைத்தான் தூக்கி குப்பையில் போட்டு விட்டு யோகி அரசாங்கம் பிரயாகராஜ் அப்படிங்கிற பேரை வச்சது. எல்லா இடத்துலையும் வருது. இந்தியா முழுக்க இந்த எழுச்சி வந்திருக்குது. மெட்ராஸ் சென்னையாக மாறி இருக்குது, மும்பை அதாவது பம்பாய் மும்பையாக மாறி இருக்குது, பெங்களூர் பெங்களூருவாக மாறி இருக்குது, கல்கத்தா கொல்கத்தாவாக மாறி இருக்கிறது. இந்த மாதிரி மாறி இருக்கு. அப்போது ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களும் நான் என்னுடைய வரலாற்றை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது, சம்பல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்போ சம்பல்ல இருக்கிற பெரும்பான்மை மக்கள், இப்போ பெரும்பான்மைன்னா அதில் இன்னொரு கேள்வி வருது. வேடிக்கை என்னன்னா, சம்பல்ல 80% இஸ்லாமியர்கள்.
20% தான் இந்துக்கள். அங்கே இருக்கிற எம்பி, அதாவது நீங்கள் பாருங்க, ஏகப்பட்ட வீடுகள் எலக்ட்ரிசிட்டியே கட்டவில்லை, பல வருடமாக எடுத்திருக்காங்க. மோடி அரசு வந்த பிறகு இப்போ கிட்டத்தட்ட அவங்க யார் எத்தனையோ மசூதிகளில் கட்டலை, கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் மசூதிகள் மட்டும் கட்ட வேண்டிய எலக்ட்ரிசிட்டி பில்லுடைய அமௌண்ட் 13 கோடி. 13 கோடியை வசூல் பண்ண உள்ளேனா உனக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா யோகி அரசாங்கம் கட் பண்ணியிருக்கு, மாவட்ட நிர்வாகம் கட் பண்ணியிருக்கு. அங்கே இருக்கிற எம்பி அவர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கே மின்சாரம் அப்படிதான் எடுத்திருக்காரு, மின்சாரம் திருட்டுத்தனமாக தான் எடுத்திருக்கிறார். அப்போது நான் முதல்ல எப்படி திராவிடம் ஒன்று நான் தான் பெரிய திருடன்னு சொன்னாலோ அப்படி இவங்க ஒரு திருட்டு கூட்டமாக இருந்திருக்கிறது. இந்த திருட்டு கூட்டம் இப்போ அங்கே மெஜாரிட்டி இவர்கள் இருக்கிறதுனால அந்த விழாவை கொண்டாடணும்னு வராங்க. ஆனால் அங்கே இருக்கிற மசூதியை நீதிமன்ற உத்தரவோடு அகழ்வாராய்ச்சி செய்தபோது அதுவும் கோயில் என்பது வந்திருக்கிறது. அந்த என்னென்னலாம் நடந்தது எல்லாம் அதனுடைய சரித்திரம் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆகையினால தான் இந்த நாட்டை அடிமை, ஏன்னா அவன் அந்த நீங்கள் சொல்கிற அந்த ராஜாங்கிற முகமது கஜினி முகமதுக்கு சொந்தக்காரன். கஜினி முகமது தான் உங்களுக்கு சோமநாத் அடித்தான். அதே கஜினி முகமதுனுடைய சொந்தக்காரனுக்கு விழாவா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஆகையினால இல்லைங்க, இது கொடுக்க முடியாது, இதில் எந்த லாஜிக்கும் இல்லை. நீங்கள் வேறு அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, இந்த விழா கொண்டாடுவது பதிலாக சமத்துவ விழா கொண்டாடுங்கள் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுகிறது. அதனால் இது நியாயமான கோரிக்கை. இந்த எழுச்சி இந்தியா முழுக்க வந்தால் அடிமை சின்னங்கள் இந்தியாவை விட்டு ஓடிவிடும். ஆகையினால அந்த மாவட்ட நிர்வாகம், அந்த மாதிரி மாவட்ட நிர்வாகம் இந்தியாவில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த மாதிரி ஒரு முதுகெலும்பு நிமிர்ந்த ஒரு நிலை வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அடுத்த செய்தியாக USAID, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னு அவங்க அந்த ஃபண்டை வெளிநாடுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வெளிநாட்டு தலையீடுகள் நிறையா இருந்தது அந்த ஏஜென்சியால். அது அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு பிப்ரவரி 16 அந்த எய்டை நிப்பாத்திட்டாங்க. அது உலகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இப்போ இந்திய அரசாங்கம் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, US எம்பசி கிட்ட கடந்த 10 ஆண்டுகளில், அதாவது அந்த ஏஜென்சி USAID ஏஜென்சி இந்தியாவிற்கு யார் யாருக்கு எதற்காக செலவு செய்தது அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சபாஷ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்தியாவில் நடந்த அத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கும் அந்த பணம் தான் போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் 2 விஷயம் பாருங்க. இந்த நன்றி கெட்டவர்கள் அப்படின்னு ஒரு ட்ரைப் இருக்காங்க. நன்றி கெட்டவர்கள்னு ஒரு ட்ரைப். அவங்க யாரு அப்படின்னு கேட்டா, ஜிஹாதிகளும் நக்சல்களும் எவாஞ்சலிஸ்டுகளும் தான் நன்றி கெட்டவர்கள். அந்தந்த நாட்டினுடைய பணத்தை உரிந்து கொண்டு அந்தந்த நாட்டை கவுக்கிறது தான் இவங்க வேலை. இப்போ இந்தியாவிலேயே இருக்கிற இந்துக்கள்கிட்டையே நீங்கள் எங்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு நிலந்தாங்க, நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறோம், நாங்கள் உங்களுக்கு கல்வி தாரோம் அப்படின்னு வாங்கிட்டு நிலத்தை வாங்கிட்டு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்த உடனே உன் தெய்வமெல்லாம் முட்டாள், என் தெய்வம் தான் உண்மை, உன் மூதாதையெல்லாம் முட்டாள்னு சொல்லி கூட கல்வி நிலையங்கள் யாரு? எவாஞ்சலிக்களுடைய கல்வி. ஜிகாதிகள் என்ன செய்கிறார்கள்? இதே வேலையை செய்கிறாங்க. இந்த நாட்டில் எல்லாம் நாங்கள் தான் மைனாரிட்டிக்கு தான் முதல் உரிமை என்று எல்லா காசையும் வாங்கி கொண்டு இந்தியாவுக்கு உண்மையாக இருப்பது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க JNUவில். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எந்த மார்க்சிஸ்டும் இந்தியாவுக்கு உண்மையாகவில்லை. ஆனால் இந்திய அரசாங்கம் கொடுக்குற எல்லா காசையும் வாங்கி சாப்பிட்றதுல அவனுக்கு இருக்கிற நிம்மதி எதுவுமே அவனை மாதிரி யாருக்கும் கிடையாது. இந்த USAID எதுக்காக US கொடுத்தது அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதையும் பார்த்துக்கங்க. இங்கே தான் ட்ரம்ப்புக்கு கோபம் வந்ததனுடைய முக்கியமான காரணம். USAID எதுக்காக கொடுக்கப்பட்டது என்றால் உலக நாடுகளில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது.
ஆனா அந்த காசை வாங்கினவன்லாம் யாருன்னா, நான் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஜனநாயகத்துக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத ஜிகாத்திகளும் நக்சல்களும் தான் அந்த காசை வாங்கினார். இன்னைக்கு இந்தியாவில் நீங்க பாருங்க, நான் தான் பெரிய ஜனநாயகவாதி அப்படின்னு ஜிகாத்திகள் பேசுறாங்களா இல்லையா? எந்த முஸ்லீம் நாட்டில் ஜனநாயகம் இருக்கு? நான் தான் பெரிய ஜனநாயகவாதி அப்படி கம்யூனிஸ்ட் பேசுறானா இல்லையா? எந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் ஜனநாயகம் இருக்கு? ஆனால் ஜனநாயகத்துக்கு என்ற காசை வாங்கி கொண்டு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த காசை வாங்கி கொண்டு இந்தியாவில் நக்சலத்தையும் ஜகாத்தியத்தையும் புகுந்தினார்களே தவிர ஜனநாயகத்தை புகுத்தவில்லை என்பதை ட்ரம்ப் புரிந்து கொண்டார். உலகம் முழுக்க இதான் பண்ணாங்க, இங்கிலாந்துல தான் பண்ணாங்க, ஐரோப்பிய நாடுகள்ல தான் பண்ணாங்க. அமெரிக்கா கொடுத்த காசு எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக போய்விட்டது என்பதை ட்ரம்ப் கண்டுபிடிச்சிட்டார். வாங்கினது அவன் காசு, வேலை பார்த்தது அவனுக்கு இல்லை. ஆகையினாலதான் அவர் நிறுத்திட்டார். நிறுத்திட்டா இதை இவன் யாரை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கான்? அத்தனை கம்யூனிஸ்ட். இப்போ பாகிஸ்தானே யூஎஸ் காசை வாங்கிட்டு யூஎஸ்க்கு துரோகம் பண்ண நாடு தானே. யூஎஸ்லேருந்தே காசை வாங்கி யூஎஸ்க்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்மொழிந்த நாடு தானே. ஆகையினால ட்ரம்ப் என்ன பண்ணார், இந்த எய்ட்ஸ் எல்லாம் நிறுத்து, எய்ட்ஸ் எல்லாம். அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, அரசாங்கத்தினுடைய இப்போ ஒரே ஒரு உதாரணம் வச்சுங்க, தமிழ்நாட்டில் எடுத்துங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தான் முத்ரா லோன் அதிகமாக வாங்கின லோன் தமிழ்நாட்டில். இந்தியாவில் அதிகமான முத்ரா லோன் வாங்கின மாநிலம் தமிழகம் என்றால், தமிழகத்தில் அதிகமான முத்ரா லோன் வாங்கின மாவட்டம் கன்னியாகுமரி. அந்த லோனை யார் வாங்கினா, அங்கே இருக்கிற சர்ச்செல்லாம் வாங்கி அங்கே இருக்கிற ஆட்களெல்லாம் கொடுத்து நல்லா அவனை டெவலப் பண்ணி ஓட்டு போடும்போது பிஜேபிக்கு ஓட்டு போட்டது. நடந்ததா இல்லையா? அப்போ அரசாங்கம் யாருக்காக கொடுக்கறதோ அந்த காசை வாங்கிப்பேன், ஆனால் அரசாங்கத்துக்கு ஏற்றாப்புல வேலை பார்ப்பேன். இந்த உதாரணம் யுஎஸ்ஐடுக்கு பொருந்தும். அப்போ யுஎஸ்ஐடை இப்போ நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே இவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இதுவரைக்கும் இந்தியாவில் அத்தனை போராட்டம். அதனால தான் சொன்னார், பிரைம் மினிஸ்டர் சொன்னார், இந்த பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது முதல் முறையாக அந்நிய சக்திகளால் கலவரம் செய்யாத ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்னார். இந்த கூட்டத்தொடர் எப்போதுமே என்ன ஆகும்னா, இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது அந்நிய சக்தியிலேருந்து ஒரு பிரச்சனை வரும், காங்கிரஸ் கத்தும். இந்த தடவை காங்கிரஸுக்கு கத்தத்துக்கு வாய்ப்பு இல்லை, திமுக அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். வழக்கமாக காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வாங்கி கட்டுறதெல்லாம் திமுக வாங்கி கட்டி கொண்டார்கள். அதுதான் நடந்திருக்கு. ஆகையினால இந்த யுஎஸ்ஐடை இப்போ நிறுத்தி விட்டார்கள். ஆனாலும் கூட இந்த யுஎஸ்ஐடை வாங்கிட்டு தான் ஷாஹின்பாக் நடந்தது, சிஏஏக்கு எதிரான போராட்டம் நடந்தது, விவசாயத்துக்கு எதிரான போராட்டம் நடந்தது. எல்லா போராட்டமும் இந்த நக்சலும் ஜிகாதிகளும் அவங்கள்டேருந்து வாங்கின காசு, முதலாளித்துவ நாடுகிட்டேருந்து காசை வாங்கி இவங்க நக்சலும் ஜிகாதிகளும் பேசினார்கள். ஆகையினால இது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு துளசி கப்பாட் இங்கே வந்திருந்தாங்க. துளசி கப்பாட்ட பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார், நாமெல்லாம் சேர்ந்து இந்த நக்சலையும் ஒழிக்க வேண்டும், இந்த டெரரிசத்தையும் ஒழிக்க வேண்டும் என்பதை பேசியிருக்கிறார். டெரரிசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நக்சல் யார் பண்ணுறா, டெரரிசம் யார் பண்ணுறாங்கிறது தெரியும். நக்சலுக்கு பின்னால் எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறார்கள், டெரரிசத்துக்கு பின்னாலே ஜிகாத்திகள் இருக்கிறார்கள். ஆகையினால யாராருக்கு கொடுத்தீர்கள்? இந்த சோகால்டு லிபரல் ரைட்டர்ஸ் எல்லாருமே யுஎஸ்ஐடு தான் வாங்கினாங்க. இந்த லிபரல் ரைட்டர்ஸ் எல்லாம் ஜனநாயகத்தை சொல்ல மாட்டான், கம்யூனிஸ்டையும் நக்சலையும் பண்ணியிருக்கோம், அவ்வளோதாங்க வித்தியாசம். ஆகையினால மிகப்பெரிய துரோகி, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறவன், அடுத்தவன் காசு வாங்கி வயிறு வளர்த்து அந்த காசு தந்தவனுக்கு வேட்டு வைக்கிறவன், அவர்கள் தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ட்ரம்ப் அந்த வேட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறார். நானும் உங்க கூட சந்துக்கிறேன், எனக்கு அந்த லிஸ்ட்டை கொடுத்துருங்க, பார்ப்போம், ஒத்த விடாமல் ஒழிச்சிருவோன்னு இந்தியா சொல்லியிருக்கு. ஆகையினால ட்ரம்ப் கொடுத்துருவார் அப்படின்னு நான் நம்புறேன். இன்றைய நிறைவு செய்தியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அந்த ஆர்பிட் அவங்க சொல்லக்கூடிய அதிலிருந்து பூமியை வெற்றிகரமாக வந்தடைந்தார். அதற்கு பாரத பிரதமர் அவர்கள் இதயபூர்வமான ஒரு வாழ்த்தை தெரிவிச்சிருக்காங்க. 140 கோடி மக்களின் சார்பாகவும் ஒரு வாழ்த்தை தெரிவிச்சிருக்காங்க. சார், செய்தி எப்படி பார்க்குறீங்க? சார், ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும்.
ஏன்னா ட்ரம்ப் நிர்வாகம் வந்த பிறகுதான் அந்த ஸ்டாண்டர்டாக இருந்த அவர்களை அங்கேருந்து அந்த ஸ்பேஸ்லேருந்து இங்கே கூட்டு வரத்துக்கான முயற்சியை துரிதப்படுத்தினார்கள். எலன் மாஸ்க் அதுக்காக நல்ல உதவி பண்ணி கிட்டத்தட்ட 300 நாட்கள் ஸ்பேஸில் ஸ்டாண்டர்டாய் திரும்புவோமா திரும்ப மாட்டோமா, நம்மளுடைய ரிசர்ச் வெற்றி தானா, 8 நாட்களுக்கு என்று ஸ்பேஸுக்கு போன ஒரு ஆள் 300 நாட்கள் தங்கிவிட்ட நிலையில் அவருடைய நிலை என்னவாக இருந்திருக்குங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆனால் ஒரு 300 நாள் அங்கே தாக்குப்பிடித்திருக்கிறாங்கன்னா அவருடைய அந்த மனோதிடத்தை நாம் பாராட்ட வேண்டும். அவர்களும் அவர் கூட இருந்தவர்களும் நல்லபடியாக இன்னைக்கு அந்த திரும்புகிற காட்சிகளை அப்படியே கடலில் அதை இறங்குற காட்சி பார்க்குற எல்லாருக்குமே பிரமிப்பாக இருந்தது. ஆனால் இந்த சுனிதா வில்லியம் ஏற்கனவே ஸ்பேஸுக்கு போன கல்பனா சாவ்லா கதை நமக்கு தெரியும். ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. இந்தியாவிலோ பெரிய வீராங்கனை. இன்னைக்கு இவங்க நாசாவினுடைய அஸ்ட்ரோனட்டாக இருந்தாலும் கூட, ஏன்னா இன்னைக்கு நாசாவில் இருக்கிற பாதி சயின்டிஸ்ட் இந்தியன் சயின்டிஸ்ட், உலகம் முழுக்க இருக்கிற முக்கியமான டாக்டர்ஸில் யூஎஸில் யூகேல இந்தியன் டாக்டர்ஸ், அதெல்லாம் அவங்க போய் சாதனை படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஈவன் தோ ஷி பிலாங்ஸ் டு யூஎஸ், இந்திய வம்சாவளி, அதாவது யூஎஸ்னுடைய நாசாவுடைய ஆஸ்ட்ரோனட்டாக இருந்தாலும் இந்திய வம்சாவளி, அதுவும் குஜராத்தை சேர்ந்தவர். அதனால ஏற்கனவே குஜராத்தில் இருக்கும்போது 2007 சிஎம்மாக இருக்கும்போது மோடி சுனிதா வில்லியம்ஸுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியாயிருக்கு, விருது கொடுத்திருக்கிறார்கள். அதனால அவர்களுக்கும் மோடி அரசுக்கும் சுனிதா வில்லியம்ஸு என்ற ஒரு நாசா விஞ்ஞானிக்குமான உறவு இன்று நேற்று இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால ஸ்பேஸில் ஸ்டாண்டர்ட் ஆன உடனே எல்லாருக்கும் இருந்த வருத்தம் நமக்கு இருந்தது. ஆனால் அதை செய்ய வேண்டிய வேலை இன்னொரு நாட்டை சேர்ந்தது. அந்த இன்னொரு நாடு என்ன முயற்சி எடுத்தார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ட்ரம்ப் வந்தார். எப்படி மோடி இங்கே நேஷன் ஃபஸ்ட்டோ அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு அங்கே நேஷன் ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு மோடி எங்கெங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கிற வெளிநாட்டில் ஒவ்வொரு ஆளையும் பத்திரமா கூப்பிட்டுட்டு வரோரோ, அப்படி ட்ரம்ப் ஸ்பேஸில் இருக்கிற ஆளை கூப்பிட்டுட்டு வரணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்தார். வெற்றிகரமாக வந்திருக்காங்க. வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்தியாவுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தது. மோடி சொல்கிற மாதிரி 140 கோடி மக்களும், ஏன்னா அது வந்த உடனே ஒரு பரபரப்பு, எப்படி என்ன எப்படி இறங்குவார்கள், பரபரப்பு வந்துடுவாங்களா, வந்த உடனே எப்படி வெளியில் வருவார்கள், யார் உள்ளே போய் பார்க்கணும், என்ன இருக்குது, இது எல்லா பரபரப்பு இருந்தது. நல்ல வேளை எல்லாமே லைவாக காட்சிப்படுத்தப்பட்டது. அதனால் மோடியினுடைய அந்த வாழ்த்து என்பது மனப்பூர்வமான வாழ்த்து. ஏன்னா ஒட்டுமொத்த அவர் மட்டும் இல்லை, இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லாம் இதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா இன்னைக்கு இந்தியா சயின்ஸில் தன்னை நிரூபித்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது விஞ்ஞான உலகத்துக்கு கிடைத்த வெற்றி என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் விஞ்ஞான உலகத்துக்கு கிடைத்த வெற்றி யாரால் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கு யூஎஸ்ல வந்திருக்கிற அரசாங்கத்தால், எலன் மாஸ்க் இருக்காங்க. அதை நாம் பாராட்டணும். நமக்கு நட்பின் அடிப்படையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. இன்னைக்கு சுனிதா வில்லியம் திரும்பி வந்திருக்கிறார். இந்தியாவே சந்தோஷப்படுகிறது, மெச்சுகிறது. அந்த வகையில் மோடியினுடைய இந்த பாராட்டு 140 கோடி இந்தியாவின் பாராட்டு, ஸ்ரீ டிவியும் இதில் இணைகிறது. நேயர்களே, இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி பாஸ்கர்.